அழகு பெண்டுகளா மாடு மிதிச்சிருச்சு மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு போதும்பா. போதுமா மச்சான் வந்து நீ வர்றதெல்லாம் இருக்கட்டும், உள்ள போற பாவடை எங்கடி? பாவடை போத்திச்சு போய் எடுக்கலாம்னு போனேன். என்ன டவுசர் மட்டும் தெரியுது? நீங்க கேக்குறது நியாயம்தான். மதுரை போல இருக்கிற மிகப்பெரிய கடையை போத்தீஸ்ல போய் 7 பார்ட் பாவாடை எவ்வளவு வரும்னு கேட்டேன். 7 பார்ட் ஏன் ஜெயிச்சுக்கு தகுந்த மாதிரி. ஆமா 7 பார்ட் பாவாடை எவ்வளவு வரும்னு கேட்டேன். பாவாடை மட்டும் 190 ரூபா வரும்னு சொன்னேன். கடையை விட்டு வெளியே தானே வந்தேன். வாசல்ல 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிருந்தேன். 190 ரூபாய்க்கு எடுத்து வாங்கி மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இது காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு. அடியே நானும் எத்தனை பொம்பளை பிள்ளைய பார்த்திருக்கேன். சரி உண்மையிலே இன்னைக்குதான் நம்ம ஊர்ல வடக்குலை கல்லால் செய்த கட்சிலையோ உண்மையிலே நான் அப்படி ஒரு பிள்ளைய பார்த்ததே இல்லை. நீங்க இன்னைக்குதான் நம்ம ஊர்ல நம்ம வடக்குலை வீட்டுல நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பிள்ளைய நெஞ்சில மட்டுமா மசூர் இருக்கு, கெண்டக்காலையும் மசுராத்து இருக்குது. நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. போடி கட்டணும் உன்னையத்தான் கட்டணும். சரி நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு வரையும் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம ஊர்ல நல்ல பிள்ளையா மாட்டிருக்க. உன்னையத்தான் கட்டணும் போல இருக்கு. எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனம் இல்ல. 10 காசு வேணாம், 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குல்ல. உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன நடக்கும் அது எங்கேயும் கிடக்கு. அதெல்லாம் சொல்லாத, நீ நம்ப மாட்டேன். உன்னைய 2 பேரும் கிட்டிதே அடிக்கணும். என்ன ஒரு அழகு! ஆட்டி அடிச்சவளே அஞ்சாறு குடும்பத்தை கெடுத்தவளே. பெண்ணே பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகு. ஆனா ஆம்புலன்ஸுக்கு படுத்தது மாதிரி படக்கு படக்குன்னு வர்றாளே. சரி, அதனால இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நந்தவனம் போறோம். யார் யார் போறோம்? நீ நான். செவ்வாய்க்கிழமை கதையின்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்து நந்தவனம் போறோம். அதனால நீ நான் மட்டும் வந்தா போதுமா? ஆமா போனாரு. எதுக்கு போனாரு? அவருக்கு சூச்சு வந்துச்சா? ஆனா உண்மையிலேயே அந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா? என்ன உனக்கு எப்படி கொப்பும் கொலையும் வேகத்தடையும் பள்ளமும் மேடுமா படைச்சு வச்சுட்டு எனக்கு வெறும் பழைய வந்த வைக்கிற நிலைமை வந்துருச்சடி. படுத்துக்கிட்டே சிரிக்காத, எந்திரிச்சுட்டே சிரிச்சு எந்திரிச்சுக்கிட்டு சிரிக்கிறே எடுத்துக்கிட்டு எரிய பாப்புறான். ஏன்டி உனக்கு என்ன பொம்பளைக்கு மாதிரியே கோவம் வருது? மூக்கம் தாண்டா அந்து போகும். ஓ நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா? வரும்போது மேலூர்ல வாங்கினா 15 ரூபா பந்துன்னு உனக்கு தெரியுமா? அடியே பூவே பூச்சூடவா, இந்த ரப்பர் பந்துல பால் பீச்சவா, நான் ஒரு சிந்து கக்குசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை, தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் கோயிலா கழுவவில்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வாழப்படியில உட்காந்து பேலலாம். அது அசிங்கமா இருக்கும். ஆக வேற பாட்டு பாடவா? பால் வண்ணம் பால் வண்ணம் பாலா போச்சு ஏன் கிண்ணம் அடித்தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தேஞ்சு போச்சுடி உன் கிண்ணம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி உண்டாட்டிக்கு குண்டியும் 1000 உறவில்
பொண்டாட்டிக்கு ஐட்டமே இல்லை. ஏய், ஏய், தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி, அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி, அப்படித்தான் பார்க்கணும். அப்படியா? ஆமா, அப்படிலாம் வேணாம். அனாவசியமா பேசக்கூடாது. நாங்க வந்து பாரம்பரிய நாடக கலை குடும்பத்துல பிறந்தவர். அப்படி பாட்டு பாடுவேன். எப்படி பாட்டீங்க? பாடுங்க. முதல்ல ஒரு சாமி பாட்டு பாடித்தே எங்க அப்பா எப்பயுமே ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி சரி. யாரு யாரு? எங்க அப்பா. யார் இவரு? எங்க வாத்தியார்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓ, சொல்லுங்க. ஆரம்ப வாத்தியார் எப்பயுமே பாட்டு பாடையில சாமி பாட்டு பாடித்தேன். பாடுங்க பாடுங்க, கேட்போம். வாயினார உனக்கு பாடுங்க. சாமி பாட்டு பாடுங்க. எப்படி பாடுவீங்க? பாடுறதா? பாடுங்க. கொஞ்சம் அங்கிட்டு திரும்பிக்க. அங்கிட்டு திரும்பினா தான் தெரியும். அடி எங்கிட்டு திரும்படியே பொசிஷன் நேர. அப்ப என்ன தீச்சட்டி எடுக்க போறோம்? அங்கிட்டு பாரு, அப்ப தேவை பாட்டு வரும். எனக்கு எங்கிட்டு தான் பார்க்க சொல்றானே தெரியல. இது வந்து கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசம் அதை பாடித்தே ஆரம்பிப்பேன். சரி பாடுங்க. சட்டிய கலட்ட பவடைய தூக்க. ஆஹா, இப்படில இருக்கணும். சக்தியை நோக்க சரவண பவம். உன்னை அதுதான் கந்த சஷ்டி. இது என் சொந்த சஷ்டி. சரி, காட்டு காவலுக்கு போற அம்மாவுக்கு போறோமா? மம்மி ரொம்ப பணிவா பேசுறவங்கள என்னைக்குமே வாழ்க்கையில நம்பவே கூடாது. இந்த காலில் விழுகிறாங்க பாருங்க, அடிக்கடி இந்த காலில் விழுகிற ஆட்களை மட்டும் நான் என்னைக்குமே நம்பவே மாட்டேன். வேணாம், ஏன் அப்படின்னா காலில் விழுகிறவங்க எப்ப காலை வாரி விடுவாங்கன்னே தெரியாது. அதனால மரியாதை என்பது மனசுல இருந்தா போதும். எப்பயுமே உன்னுடைய வணக்கம், உன்னுடைய பணிவு எப்பயுமே எனக்கு பிடிக்கும். சொல்லடி வணக்கம். நல்ல நாள்
பார்த்து வேணா சொல்றியா? அம்மாவுக்கு வணக்கம். புடி வச்சேன். என்னத்த? அம்மாவுக்கு வணக்கம் சொல்லட்டா? அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம்மா. எங்க நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி 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 நந்தவனத்தில் ஒரு ராஜகுமாரி. ஆனா உண்மையுமே இல்லாம இருக்கிற மாதிரி ஆற்றப்பாரு, அதான் பெரிய விஷயம். அவ பாருடி, இந்த மாதிரி ஒரு வணக்கத்தை எங்கேயுமே பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா வணக்கம் சொல்றதுக்குன்னே சிறப்பான ஒரு மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான் இல்லையா? வருவரை இரு கை கூப்பி வணக்கம் சொல்வது நம்ம தமிழ்நாட்டுக்கே உரியாதான ஒரு பண்பாடு இல்லையா? இரு கை கூப்பி ஏன் வணக்கம் சொல்றோம்? வெளிநாட்டுல எல்லாம் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க தெரியுமா? வெளிநாட்டுல எல்லாம் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க? எப்படி? அங்க அங்க இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, இரு கை கூப்பி வணக்கம் சொல்லக்கூடிய பழக்கத்துல ஒரு புராண உண்மையே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலதுபுறம் சிவபெருமானாகவும் இடதுபுறம் ஆதிபராசக்தியாகப்பட்டவளும் எப்போதும் ஒற்றுமையாக நம்மளுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இரு கை கூப்பி வணக்கம் சொல்லக்கூடிய பழக்கமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் உருவானது. இருந்தாலும் நல்ல அருமையான வணக்கம். அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? தலையில கை வைக்கிறியே என்ன? இல்ல, நான் தெரியாம வணக்கம் சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு இந்த புராணமெல்லாம் தெரியாது, என்னை வம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நல்ல கல்வி கற்றவங்களுக்கு என்ன அழகு அப்படின்னா, எதை பேசினாலும் அதை தொடர்ந்து படிச்ச விஷயத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும். அதுக்காக தானே வந்திருக்கிறோம் இல்லையா? சரி இருக்கட்டும். அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்மள காட்டுக்கு போக சொன்னாரு. காட்டுக்கு போகணுமா? இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போயிருக்கியா? சத்தியமா போனல, எனக்கு பயமா இருக்கு. பொய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தா ஏற்கனவே 10-12 தடவை காட்டுக்கு போனவா? ஏங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும் இல்லையா? நான் சொல்றேன், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. அம்மா சத்தியமா நான் காட்டுக்கெல்லாம் போனதே. நான் சத்தியமா நீ போக மாட்டாடா. இங்க இருமா, அந்த பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல. இவர் கூட ஒரே ஒரு தாட்டி தான் பாத்தீங்க, மத்தபடியெல்லாம் பார்க்கல. அவரோட ஒரே ஒரு தடவை பாத்திருக்கீங்க. சரி, அவரோட ஒரு 4 டைம் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ளே எப்படின்னா பரவாயில்லம்மா. ஏன் அப்படின்னா வீரமிக்க பெண்மணிகளால மட்டும்தான் எங்கேயுமே சென்று சாதிக்க முடியும். அது காடா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, வீர பெண்மணிகளால் மட்டும்தான் முடியும். சரி இருக்கட்டும். காதல் பண்ணிருக்கியா? பண்ணி செஞ்சிருக்கீங்களா? காதல் நல்லா எப்படி தெரியுமா? என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. மாமரத்து குயிலே மஞ்சம் விடும் மகிழே பார்க்காம போகாதை. மாமரத்து குயிலே பார்க்காம போகாதை. ஒன்னு ஒன்னு தள்ளி தள்ளி சின்ன போடு
எனக்கு ஆட்டமா, தேரோட்டமா, எப்படி எனக்கு தெரியுமா? விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஆட்டமா தேரோட்டமா தோட்டமா ஆட்டமா ஆட்டமா தேரோட்டமா தோட்டமா ஆட்டமா கைதட்டிய அந்த 10 நல்ல உள்ளங்களுக்கு ஏமா உனக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்கல்ல? அப்ப ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏமா நீங்க நல்லா பேசுறீங்க, ஆள் பார்க்க நல்லா அழகா லட்சணமா இருக்கீங்க. நன்றிங்க. ஆடுவீங்களா? ஏதோ உங்களுடைய அருள் தான். எப்படின்னா ஆடுறது கூட என்னோட அருள். என்னமா ஆடலாம், உங்களுக்கு அம்சங்கள் நல்லா இருக்கு. உங்க ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஆடியா வேணுமா? ஏய்யா ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டியா? காட்டுக்கு கவலை பொறுமையா இருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நீங்க பார்த்து நிறைய நபர்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறீங்க. சரி இல்லையா? இப்ப 10 பேர் சேர்ந்து ஒரு தென்னை மரத்தை வளர்க்கிறத விட தானாக வளர்ற ஆலமரத்துக்கு எப்பயுமே வலிமை அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றையில இருந்து உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை, எங்களுக்கு தேவை அப்படிங்கறத சொல்லிட்டு நான் பாடுறப்பட்டு நீங்க ஆடிடுறீங்களா? எங்க பாடுங்க பாப்பா. ஏதோ முயற்சி பண்றேன். ஏன்னா வாழ்க்கையில முடியும் என்றால் முயற்சி எடு, முடியாது என்றால் பயிற்சி எடு அப்படின்னு இருக்காங்க. ஏதோ முயற்சி பண்ணுங்க. ஆளும் 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 ஆடோலம் பாடிக்கிட்டே உங்க ஆட்டத்தை பாக்குறதுக்காக நீ வந்திருக்கேன். ஏன் மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு இருக்காங்க. அதனால ஆளும் 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 சோ
இதுவரை சிறப்பாக ஆடிய வள்ளி அவர்களுக்கு கைதரும். அதாவது எல்லா வள்ளியும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது ஒரு புதுமையா இருக்கு, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில எப்பயுமே புதுமையோடு சேர்ந்து வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நிறைய பார்க்கணும் இல்லையா? இருந்தாலும் ஆளும் சோ என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு மகரிஷிகள் தவமணிகளை வர நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் மணி ஆசைப்படுத்தி விடுபடுகிறதா? ஆளும் சோ நீ எப்ப போவ?